விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மீன ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 19 வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்கு 2026 அப்படின்னாக்கா, உண்மையிலேயே இந்த வருடத்தின் மிக மோசமான கோச்சாரம் இந்த வாரத்துல தாங்க இருக்கு. ராசியில சனி, ராசியில செவ்வாய், ராசியில சூரியன், அமாவாசை சந்திரன், நீச்ச புதன், கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல கடுமையான ஜென்ம சனியினுடைய தாக்கத்துல இருக்கிறீங்க மீன ராசிக்காரங்கன்றது தாங்க உண்மை. அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும்னாலும் இந்த ஒரு வாரம் 6, 8ஆம் அமைப்புகள் சற்று பலமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு, குருவே விரைய இடத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய அமைப்பு, 8ஆம் இடத்தை சுக்கிரன் வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு, 6ஆம் அதிபதி ஓரளவுக்கு உச்சமாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சரியா இல்லைங்க. ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கும், கண் பார்வை அமைப்புகள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, மருத்துவமனைக்கு போயிட்டு வர்ற மாதிரியான நிகழ்வுகள் 100 மீனராசிக்காரங்கள்ல 80, 90 பேருக்கு இருக்கக்கூடிய தன்மை தான். ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி முதலீடு பக்கம்லாம் போனீங்கன்னா 100% பட்ட நாமத்தை அடிச்சு விட்டு போயிருவாங்க. தயவு செய்து இப்போ இருக்கிற பணம் ஏற்கனவே இல்லைங்கன்னுவீங்க. ஆமா. அந்த நிலையிலே இருக்கிற பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க. இப்போதைக்கு வேலையை விட்டுறாதீங்க. யாரோடையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, விதண்டாவாதம் பண்ணாதீங்க. தப்பே இல்லைனாலும் தயவு செய்து பேசாதீங்கன்னு சொல்லுவேன் இந்த வாரத்துல. உண்மையிலேயே நல்லா இல்லைங்க. எதையாவது நல்லதை தேடி பார்க்குறேன் என் கண்ணுக்கு. ஒண்ணே ஒண்ணு 10ஆம் இடத்த குரு பார்க்கறது மட்டும்தான் நல்லதா தெரியுது. சற்று மத்த எல்லா வகையிலும் சரியில்லாத அமைப்பு. 6, 8ஆம் அதிபதிலாம் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் வலுத்து பார்க்கக்கூடாது உச்சனாகி. இந்த இடத்துல இந்த கண் பிரச்சனைகள் வர்றதெல்லாம் சூரியன் 2ல உச்சமாகக்கூடிய அமைப்புகள்ல, குடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத அமைப்புகள்ல, ஆரோக்கிய குறைபாடு மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமா கொடுக்கக்கூடிய நிலை இருக்குன்றதுனால, மீன ராசிக்காரர்களுக்கு சற்று அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ஏப்ரல் 13லேருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் 2026வது ஆண்டுல.